வணக்கம் மக்களே, வணக்கம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிஜி இன்வைட் அப்படிங்கிற பங்கில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்க. அதில் ஒரு 12லேருந்து 13% வருடத்திற்கு அதில் ஈவுத்தொகையாக டிவிடெண்டாகவே வருது. அந்த பிஜி இன்வைட்டு எப்படி இயங்குது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் முதலீட்டாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கு அது தெரியாது. எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி டிவிடெண்ட் தருது, ஸ்பான்சர் யார், அதோட அடிப்படை குறைவு என்ன, அது கேட்டோம்னா அது தெரியாது. அது ₹3 தருது சார், அதனால் முதலீடு பண்ண சார்ங்கிறாங்க. இப்போ இந்த காணொலி யாருக்குன்னா, முதலீடு பண்ண போகிறவங்களுக்கும் ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருக்கிற இன்வெஸ்டருக்கும் இந்த காணொலி. முதல்ல இந்த பிஜி இன்வைட் என்ன? பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது உள்கட்டமைப்பு முதலீட்டு அறக்கட்டளை. முதல்ல இந்த பிஜி இன்வைட்டை பற்றி பேசணும்னா, இந்த பிஜி இன்வைட்டை ஈன்றெடுத்த தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அங்கே காட்டிடுற பாருங்க. இது ஒரு செப்பரேட் கம்பெனி, ரைட்டா? இதுவும் லிஸ்டட் கம்பெனி. இது ஒரு மகாரத்னா விருது பெற்ற நிறுவனம். இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனிலேருந்து தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிஜி இன்வைட். இந்த பிஜி இன்வைட்டை ஈண்டெடுத்த தாய் யாருங்கிறத பார்த்துட்டோம், பவர் கிரிட். ஓகே, இப்போ பவர் கிரிட் என்ன பண்ணுறாங்க? பவர் கிரிட்னா என்ன சார்? அது மாதிரி பார்த்துருமா? பவர் கிரிட்னா மின்னழுத்த கோபுரங்கள். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டேட்டோட கார்னரில் நீங்கள் போனீங்கன்னா, பார்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உயர் மின்னழுத்த மின் கோபுரங்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓகே, மின் கம்பங்கள் எங்கே இருக்கும்? நம்ம தெருவுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஆனால் சிட்டிக்கு வெளியில் இருக்குது மின் கோபுரங்கள். அந்த கோபுரங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் சார் பவர் கிரிட். இதே மாதிரி இந்த பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல அது ப்ரைவேட் செக்டர்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்குது. யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கல்பாத்தர் இருக்குது, அதானி பவர் இருக்குது, டாடா பவர் இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க? இதே தான் மின் கோபுரங்களை அமைப்பாங்க. அந்த பவரை வாங்கி மின் கடத்தி பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. அவ்வளோதான் அதோட வேலை. பவர் கிரிட் என்பது தயாரித்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மின் கோபுரங்கள் இருக்குல்ல, அது மின் கோபுரங்கள், ஒயரு, கேபிள், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாம் இணைந்தது இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு தான் பவர் கிரிட். சரி, இந்த பவர் கிரிட்டுக்கு பவர் யார் கொடுக்குறா? இங்கே வேணால் காமிச்சிடறேன் பாருங்கள். என்டிபிசி பார்த்துருக்கீங்களா? நம்மளோட தூத்துக்குடியில் இருக்கிற பவர் பிளான்ட்டு, ரைட்டா? மேட்டூரில் இருக்க பவர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. கடத்துமா? என்டிபிசி இப்போ பவரை கடத்துமா? என்டிபிசி பவர் ரெடி பண்ணிட்டாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு நம்ம நார்த்து சென்னையில் கூட இருக்குது, ரெடி பண்ணிட்டாங்க. பவரை கடத்துமா? கடத்தாது. பவரை ஜென்ரேட் பண்ணும். கடத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் பண்ணும். அந்த பவர் கிரிட்டு தான் இந்த பெரிய கம்பெனி, மகாரத்னா கம்பெனி. அதோட பிள்ளை தான் இந்த பிஜி இன்வைட். 2020 பவர் கிரிட் கார்பரேஷன் பெரிய நிறுவனம், அவங்க கவர்மெண்ட்கிட்ட போகிறாங்க. கவர்மெண்ட்டை போய் சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய மின் கோபுரங்கள்லாம் அமைக்கணும், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னோடனே, இதனால் கவர்மெண்ட் கம்பெனி தானே, பப்ளிக் செக்டர் கம்பெனி தானே. அப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இல்லை பணம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அசட்டை வச்சே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கங்கிறாங்க. அப்போ தான் பவர் கிரிட் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கிட்ட இருக்கிற 5 எஸ்பிவிம்பாங்க, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், இந்த 5 எஸ்பிவியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தைக்கு எடுத்துகிட்டு வராங்க. சார் திரும்ப சொல்கிறேன், மொத்தமாக இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்தையோட மின் கோபுரங்களோட ஓனர் யார்? பவர் கிரிட்டு. அதில் இருக்கிற வெறும் 5 எடுக்கிறாங்க. ஏன்? கவர்மெண்ட்டிட்ட பணம் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டிட்ட பணம் இல்லைன்றுச்சு. அப்போ தன்கிட்ட இருக்கிற அசட்டை மணியாக மாற்றுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 ஏரியா, ஓகே, 5 ஏரியாவை இங்கே நான் காமிச்சிட்றேன், பார்த்துருங்க. அது வந்து மகாராஷ்டிரா, யூபி, எம்பி, விசாகப்பட்டினம், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 5 ஏரியாவோட தனி நிறுவனமாக தயார் பண்ணுறாங்க இந்த பவர் கிரிட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, செபிகிட்ட போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் கிரிட் போய் செபிகிட்ட சொல்கிறாங்க, இந்த 5த்தையும் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம், இதுக்கு பேர் ட்ரஸ்ட்டாக நாங்கள் ரெடி பண்ணிடுறோம். அப்போ இந்த 5லேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை யாரெல்லாம் இதை முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு நாங்கள் டிவிடெண்டாக கொடுத்துருவோம். இது மூலயமா நிறைய பேர்த்துக்கு பென்ஷன் வரும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பென்ஷன் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் மக்களுக்கும் லாபம், எங்களுக்கும் ஏன் அசட்டை கொடுத்து எனக்கு ஒரு 7,000 கோடி 8,000 கோடி கிடைக்கிது. அதனால் நாங்கள் இந்த 5 எஸ்பிவியை நாங்கள் பங்குச்சந்தைக்கு எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70, 80, 50 இருக்கும், கரெக்டாக? பப்ளிக் எவ்வளோ இருக்கும்? 20, 30 இருக்கும். ஆனால் இங்கே பப்ளிக்கு 85%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அந்த 5 அசட் இருக்குல்ல, அதை விற்று பணத்தை எடுத்து அதை பவர் கிரிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருச்சா? அந்த ட்ரஸ்ட்டு பண்ணிடுச்சு, கரெக்டாக? இப்போ யார் ஓனர்? 85% மக்கள். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிடறேன் பாருங்கள். ஸ்பான்சர், அந்த பிஜி இன்வைட்டோட ஸ்பான்சர் யார்? பவர் கிரிட். யார் ஓனர்? பவர் கிரிட், ரைட்டா?
அதுக்கு நடுவில் ட்ரஸ்டி இருக்காங்க. ட்ரஸ்டினா யார்? இந்த 5 லைனும், இந்த 5 மின் கோபுரங்கள் லைன்லாம் இருக்குல்ல, ஒயரு, அதுலேருந்து வரக்கூடிய கட்டணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கட்டணங்களை மக்களுக்கு சரியான விதத்தில் பிரித்து கொடுக்கறது, எல்லாத்தையும் கவனிக்க போகிறது யார்? ஐடிபி ட்ரஸ்டி. அதில் வரக்கூடிய பணத்தை சரியாக கொடுக்குறாங்களான்னு அப்படின்னு கவனிக்கிறதுக்கு டிபெஞ்சர் ட்ரஸ்டியாக யாரை கொண்டு வராங்க? ஐடிபிஏ ட்ரஸ்டி கொண்டு வருவாங்க. ரைட்டா? அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்வையாளராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பவர் கிரிட்லேருந்து வந்துடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்ட் பிஜி யூனிட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பவர் கிரிட். இப்போ இதில் ஒரு செபிக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நீயே பவர் கிரிட்டோட நீயாவும் ஸ்பான்சராக இருக்க, நீயாவும் மேனேஜராக இருக்கிற, நீயே இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராகவும் இருக்கிற, அதனால் இண்டிபெண்ட் டைரக்டர் நீ கொண்டு வா அப்படிங்கிறத செபி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை நிறைவேற்றலை, ஆனால் சீக்கிரம் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் காமிச்சிடுறேன், இங்கே பாருங்கள், 85% மக்களுக்கு போயிடுச்சு. ரைட்டாக? பங்குகளாக மாறி மக்களுக்கு போயிடுச்சு. 15% யார்கிட்ட இருக்குது? பவர் கிரிட்டுக்கிட்ட இருக்குது. அப்போ டிவிடெண்ட் எங்கே போகும்? 15% யாருக்கு போகும்? பவர் கிரிட்டுக்கிட்ட போகும். ரைட்டா? முதல்ல ஐபிஓ வரும்போது ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்களே, அந்த பணம் யார்கிட்ட போயிருக்கு? அதுவும் பவர் கிரிட்டு தான் போயிருக்கு. ஏன்னா ஈன்றெடுத்த தாய் தானே, அதுக்கிட்ட போயிடுச்சு. அடுத்து அதுக்கு நடுவில் ட்ரஸ்டி யார் இருக்கான்னு பாருங்கள். ட்ரஸ்டி எவ்வளோ ஃபண்டு வருது, எவ்வளோ வருமானங்கள் வருது, அதை சரியாக பகிர்ந்து ஈவுத்தொகை கொடுக்குறாங்களா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்களான்னு கவனிக்க போகிறது யார்? ஐடிபி ட்ரஸ்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 லைனும் மந்த்லி இன்ஸ்பெக்ஷனு, ஓகே, ட்ரோன் இன்ஸ்பெக்ஷனு, சுவிட்ச் கியர் எப்படி இருக்குது, ரிப்பேர் ஏதாவது பண்ணணுமா, கேபிள் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, இதெல்லாம் பார்க்குறது யார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி அதானே சார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பவர் கிரிட் தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தானே ஓனர், ரியல் ஓனர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்களே பார்த்துக்கிறேன்றாங்க. ஏன்னா அவங்க தானே தேர் எக்ஸ்பர்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நானே ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜரு உன் இடத்துக்கு வந்து அந்த 5த்தையும் பார்த்துப்பான், எல்லாம் பண்ணிப்பான், மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பான், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு, பிரேக் டவுனு, பவர் கரெக்டாக போயிட்டுருக்க, இது எல்லாத்தையும் பார்க்குறது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். முதல்ல இவங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு முதல்ல பார்த்துருவோம் சார். சார் பணம் வரோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு தஞ்சாவூரில் ஒரு பிஹெச்எல் பிளான்ட் வருதுன்னா, டிசைன் பண்ணும்போதே பிஹெச்எல் என்ன பண்ணிடுறோம்னாக்கா, நான் இன்னும் 5 வருஷத்தில் எனக்கு இந்த லைனில் நான் வந்து பவர் பிளான்ட் போட போகிறேன், எனக்கு என்டிபிசிலேருந்து அங்கேருந்து எனக்கு மின் கோபுரங்களை கொடுத்துரு. ஓகே, இதுதான் டேரிஃப் பேஸ்டு காம்படிட்டிவ் பிட்டிங். அதாவது பிட் பண்ணுவாங்கள்ல, ஓகே, இந்த பிட் பண்ணுறாங்க, ஏலம் விட்றாங்களா, ஏலத்தில் சொல்கிறாங்க யார் எனக்கு குறைவான இதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பிஹெச்எல் கேட்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? கல்பாத்தார் வரும், பவர் கிரிட் வரும், டாடா பவர் வரும். யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அது அவார்டு கிடச்சிரும். பவர் ரெடி பண்ணுறது யார்? என்டிபிசி, இல்லை ரெனியூபிள், சுஸ்லான், இல்லை ஏதோ ஒன்று இருக்கட்டும். ரைட்டா? இல்லை பவர் பிளான்ட் ஏதோ ஒன்று இருக்கட்டும். மின் கடத்தி கொண்டு வர்றதுக்கு டேரிஃப் பேஸ்டு இருக்கு இல்லையா, அந்த பிட் பண்ணுவாங்க. யார்? பிஹெச்எல் கொடுப்பாங்க. அதில் யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த 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 ஃபேக்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி அந்த மின் கோபுரங்கள்லாம் கொண்டு வந்துருவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. இப்போ புரிஞ்சிருச்சா பவர் கிரிட்னா என்னென்னு? சார், இந்த பிஜி யூனிட்ல இருக்கிற 5 அசட்டு சொன்னோம் இல்லையா, இந்த 5 அசட்டு எவ்வளோ லெங்க்த்து, எவ்வளோ பவர் கொடுக்குது, எத்தனை வருஷத்துக்கு இவங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, அது தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், மொத்தமாக இந்த 5 எஸ்பிவியும் சொத்துக்களும் மொத்தம் 11 மின் தடங்கள் இருக்குது. எத்தனை சர்க்கியூட் கிலோமீட்டர் இருக்குது பாருங்கள், 3699 இருக்குது. எத்தனை சப்ஸ்டேஷன் இருக்குது? 3 சப்ஸ்டேஷன் இருக்குது. அடுத்து வந்து மெகாவாட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? 6637 இருக்குது. அடுத்து 27 வருஷத்துக்கு இப்போவும் கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்து ஓனர்ஷிப்பு 100%. எத்தனை? இந்த 5தோட ஓனர்ஷிப் யார்? பிஜி யூனிட் தானே. அதான் பவர் கிரிட் தான் வித்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு படிச்சல. இப்போ யார் ஓனரு? ஓனரு பிஜி யூனிட் தான். அது யார் ஓனர்? 85% நம்ம வச்சுருக்கலாம், நம்ம தான் ஓனர். இந்த 5 அசட்டோட பர்ஃபார்மன்ஸு சார், இது சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த பவர் கடத்தது கடத்தலை, அந்த மின் கோபுரம் அங்கே இருக்கா, அதுக்குத்தான் டேரிஃப். புரிஞ்சுக்கோங்க சார். கரண்ட் லைனில் வருது வரல, இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீ உனக்கு என்ன கேட்ட? லைன் கேட்டேன்னா லைன் கொடுத்துட்டேன். பவர் வரலைன்னா போய் என்டிபிசியை கேளு. புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஸோ பவர் வருது வரல, இவங்களுக்கு 28 வருஷத்துக்கு ஆல்ரெடி பிட்டிங்கு. புரிஞ்சிச்சா? இப்போ அதில் அவைலபிலிட்டி பாருங்கள், அதோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாமே ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவில் 100%, இமாச்சல் பிரதேசில் 100%, மகாராஷ்டிராவில் 100%, மத்திய பிரதேசில் 100% இருக்குது. இவங்க கொடுத்த பிஜி யூனிட் கொடுத்த வருமானம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 2022 இன்றைக்கி ஒரு 2026 நல்லா பாருங்கள், 3 ரூபா ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு காலாண்டுக்கும் 3 ரூபா அவங்களுக்கு டிவிடெண்டாக வரவு வைக்கப்படுது. இதை யார் உறுதி பண்ணுறா? டிபெஞ்சர் ட்ரஸ்டி. அது யார்? ஐடிபிஏ ட்ரஸ்டி இருக்காங்களா, அவங்க இதை உறுதி பண்ணுறாங்க. செபி இதில் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபெஞ்சர் ட்ரஸ்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, டிபெஞ்சர் ட்ரஸ்டி மொத்தமாக வரக்கூடிய உன்னோட வருமானங்களை அதில் 90% அவங்க என்ன பண்ணணும், என்டிசிஎஃப், அதாவது நெட் டிஸ்ட்ரிபியூட்டர் கேஷ் ஃப்ளோ,
அந்த கேஷ் ஃப்ளோவை யார் கொடுக்கணும்? 90% அதில் முதலீடு பண்ணாங்களா அவங்களுக்கு கொடுத்துடணும். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தலையில் கட்டிட்டு பணத்தை எடுத்துகிட்டு நீ பாட்டு ஓடிக்கிட்டீங்கன்னா, அதனால் அடுத்து வரக்கூடிய 28 வருஷத்துக்கு டிவிடெண்ட்டு 90%, மொத்த டிவிடெண்ட் 90% யார் கொடுக்கணும்? மக்களுக்கு. யார் ஐபிஓவில் போட்டானோ அந்த பங்கை வச்சுருக்கானோ அவனுக்கு கொடுக்கணும். இது யார் சொல்கிறா? செபி மேண்டேட். பிஜி இன்வெஸ்ட் ₹3 கொடுக்குது, நல்ல காலாண்டுக்கு ₹3 கொடுக்குது. இந்த ₹3 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேரிஃப் அந்த நிறுவனத்திலேருந்து பணத்தை வாங்கிட்டாங்க, ரைட்டா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதலீடு பண்ண எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அதில் பாருங்கள் 64%, 63% இன்ட்ரெஸ்ட் ₹1.64. அந்த ₹3 ₹1.64 இன்ட்ரெஸ்ட்டு, 50 பைசா டிவிடெண்ட்டு, ட்ரெஷரி இன்கம் 1 பைசா, இது எல்லாமே ஆல் டுகெதர் சேர்ந்தது தான் ₹3. அடுத்து இந்த பிஜி இன்வெஸ்ட்டில் முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட மொத்த கடன் விவரங்கள். இதுதான் சார் முக்கியமே. டெட் எவ்வளோ வச்சுருக்காங்க, கடன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 10,661 கோடி முதல் கடனாக வாங்கினாங்க. அது ஒரு 5,760 கோடி. அடுத்து 5,060 கோடி 2 வாங்கியிருக்காங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரெப்போ ரேட்டு இவங்க கம்மியாக இருக்கும் போது தான் கடன் வாங்கினாங்க, ரைட்டா? இப்போ ரெப்போ ரேட்டு ஒரு வேளை அதிகமாச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருவாயில் ரெப்போ ரேட் அதிகமாச்சுன்னா போகும். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். பவர் கிரைசஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. பவர் கிரைசஸ் வரும்பொழுது ஒருவேளை கிரைசஸ் அதிகமாகும் பொழுது ரெப்போ ரேட்டு 3 தடவை 4 தடவை இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இங்கே வட்டி விகிதம் கூடும். அப்போ பிஜி இன்வெஸ்ட் என்ன பண்ணணும்? வட்டி அதிகமாக செலுத்தணும். வட்டி அதிகமாக செலுத்தினா டிவிடெண்ட் என்ன ஆகும்? இதெல்லாம் முதலீட்டாளர் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் பேசினோமே சார், என்ன சார் பவர் கிரிட்டுங்கிறீங்க, அது என்னன்னு காட்டுங்க சார் அப்படிங்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அப்படியே கூகுள் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் இடத்துல ஓப்பன் பண்ணி அப்படியே போடுறேன், காலா ஆப் டிரான்ஸ்மிஷன் லிமிட்டட்னு போடுறேன். போட்டு தேடுவோமா? தேடுனா போதா வாடா எங்கடா இருக்க? இங்கே பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மராக வச்சுருக்காங்களா, தெரியுதா? பார்த்துக்கோங்க, இந்த பார்டர்லாம் இருக்க, இதெல்லாம் என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் எதில் வருது? அந்த அசட்டில் தானே வருது. அந்த அவங்களோட சொத்து மதிப்பில் தானே சார் வருது. இங்கே பாருங்கள், அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அங்கே பாருங்கள் மின் கோபுரங்கள் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கா. சரி, அப்படியே இதை அப்படியே மின் கோபுரங்கள்லாம் போது பாருங்கள். சரி, இதை அப்படியே தெருவில் வியூவில் பார்த்துருமா, ஸ்ட்ரீட் வியூவில் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் மின்னழுத்த கோபுரங்கள் தெரியுதா? அங்கேருந்து ஒயர் டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுதா? ரோட்டை கடந்த போது பாருங்கள், இந்த லைன் தான் சார் இந்த காலா ஆப். புரிஞ்சுச்சிங்களா? இந்த காலா ஆப்பில் தான் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே இன்னொன்னையும் பார்த்துருவோமா? வரவரா இருக்குல்ல, WTL, அதையும் பார்த்துருமா? அந்த செட் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, எந்த ரோட்டை கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், அப்படியே திரும்பி கூகுள் எடுத்து போகிறேன், WTL வரவரான்னு டைப் பண்ணுறேன், அப்படியே போகிறேன், போகுது, ரைட்டு, வா எங்கே போகிறேன்? ஓகே, அது எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது, ரைட்டு. மகாராஷ்டிராவில் எங்கே இருக்குது? அப்படியே போங்க, இங்கே இருக்குது பாருங்கள். இன்னி தெரியுதுங்களா உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் இருக்குதுங்களா? அடுத்து அங்கே பாருங்கள், மின் கோபுரங்கள் அங்கே தெரியுதுங்களா? மின் கோபுரங்கள்லாம் இந்த லைனில் இருக்குது பாருங்கள், ரைட்டு. இதை அப்படியே ஸ்ட்ரீட் வியூவில் போட்டுருவோமா? ஸ்ட்ரீட் வியூவில் இங்கே பாருங்கள், என்னங்க இது தெருவாக இருக்குது? என்னங்க தெருவுக்குள்ளே போட்டு, என்னடா அது இந்த கம்பியில் நிற்குமா நிற்காதா? என்னடா அது யாரா ப்ராஜெக்ட் மேனேஜர், செக் பண்ணுறீங்களா இல்லையா? முதலீடு பண்ணுறோம்டா நாங்கள்லாம் இதில். சரி, அப்போ இது தெருவுக்குள்ளே போகுது, பார்த்துக்கோங்க. இப்போ இது தெருவுக்குள்ளே போகுது, அந்த லைன்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இருக்குதா? இருக்குது. சார் முதலீடு பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணி தான் தெரியும், நம்ம காசு சார். இந்த பிஜி யூனிட்டோட பேசிக்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பிஜி யூனிட்டை ஈண்டெடுத்த தாய் அந்த பவர் கிரிட்டோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லாம் போய் படிச்சிருவோம், லைட்டாக போய் பார்த்துருவோன்ட்டு அந்த பிபிடி ப்ரெசன்டேஷனை போய் பார்க்குறேன். அதில் கமர்ஷியல் பர்ஃபார்மன்ஸுங்கிறத ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தா தமிழ்நாடு ஓவர் டியூ, இன்னும் பணம் செலுத்தாமலே கிட்டத்தட்ட 45 நாளுக்கு மேலே பவர் கிரிட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெண்டர் விடுவோம். டெண்டர் நம்ம என்ன கொடுப்போம்னாக்கா, இப்போ தமிழக அரசு தான் டெண்டர் கொடுப்போம். எனக்கு இந்த ரேட்டில் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி டெண்டர் கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை கொடுக்குற கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ரைஸுக்கு நாங்கள் தருவோம். அந்த பிட்டிங் இருக்குல்ல, இங்கே வேணால் காட்டுறேன் பாருங்கள், இதுக்கு பேர் என்ன? டெண்டர். இந்த டெண்டரில் கொடுத்து இதெல்லாம் வரும். இதில் நிலுவைத் தொகையாக அதில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா 3 மாநிலமும் இன்னும் பணத்தை செலுத்தலாம். ஆனால் நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் நம்ம கொடுக்குறோம், மின் கட்டணத்தை கொடுத்துட்றோம். மக்கள் எல்லாம் மின் கட்டணம் கொடுத்துட்றோமா? எல்லாரும் மின் கட்டணத்தை கொடுத்துட்றோம். அதிகப்படியாக கொடுக்குறோமா? அதிகப்படியாக கொடுக்குறோம். ஏற்றுனாங்க. அதிகமாக கொடுத்தும் கூட இன்னைய வரையும் அந்த கட்டணங்கள்லாம் இன்னும் அடையலை. இது எதில் போய் பார்க்குறேன்? பேசிக்ஸு
அதாவது இது பப்ளிக் செக்டர் கம்பெனி, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். பிபிடியை டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் கமர்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டியூ இருக்குது. அப்படின்னா ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் எப்படி இயங்குது, அதன் அடிப்படை பகுப்பாய்வு, ஃபண்டமெண்டல் அனலைசிஸு இங்கே எல்லாரும் பண்ணணும். 3 ரூபா கிடைக்குது, 4 ரூபா கிடைக்குது, வெறும் 90 ரூபா தான் கிடைக்குதுன்னு முதலீடு பண்ணலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 5 எஸ்பிவி எங்கே இருக்குது, அதை படங்கள் இருக்கா, உண்மையாலுமே அது இயங்குதா, அதில் பவர் போதா, அதில் உபயோகிக்கிறாங்களா, இது எல்லாம் பேசிக்ஸாக அலசி ஆராயணும். அதை நான் ஆராய்ஞ்சிட்டேன், அதை உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். சரி, இப்போது இதில் இருக்கிற சாதக பாதங்கள் அப்படியே பார்த்துருவோமா? இங்கே கொடுத்துட்றேன், அப்படியே பாருங்கள். இந்த நிறுவனம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்கா? ஆமாம். ஸ்பான்சர் யார்? கவர்மெண்ட்டோடது. எஸ், மகாரத்னா விருது பெற்ற பிஎஸ்சி கம்பெனி, டிரான்ஸ்மிஷன் கம்பெனி தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு க்ரீன் டிக்கு. அடுத்து கிரெடிட் ரேட்டு சார், கிரெடிட் ரேட்டு AAA பார்த்துக்குங்க. AAA சார், சூப்பர், AAA. அப்போ AAA கொடுத்துருக்குறாங்க. மெயின்டைன் சின்ஸ் ஐபிஓலேருந்து இன்னைய வரையும் அங்கே பாருங்கள் கிறிசில் AAAல தான் இருக்குது. அதனால் அங்கே ஒரு டிக்கு. அடுத்து ரெவன்யூ ப்ரெடிக்டபுளாக? ஆமாம். 27 வருஷத்துக்கு ரெவன்யூ என்னென்னு இப்போவே தெரியும். அடுத்து ஆப்ரேஷனல் வேர்ல்ட் கிளாஸாக? ஆமாம். எல்லாமே 100%, 99%, VTL, KATL, PPTL இந்த 5 எஸ்பியுமே அதோட திறன் எவ்வளோ இருக்குது? 99% இருக்குது. அதனால் அங்கே ஒரு டிக்கு. அடுத்து குவார்டர்லி டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராக் இருக்கா? அதாவது பணம் ஈவுத்தொகை கொடுக்குறாங்களே, அதுக்கு தான் ட்ராக் இருக்கா? ஆமாம். இன்னைய வரையும் டிவிடெண்ட் வந்தனால இன்னைய வரையும் 55 ரூபா கொடுத்துட்டாங்க. மாதம் 3 மாதத்துக்கு கொடுத்துரும் 3 ரூபா கொடுத்துறாங்க. அதனால் அங்கே ஒரு டிக்கு. அடுத்து ட்ரஸ்டி இண்டிபெண்டன்ஸாக இருக்கானா? அவன் பேச்சை கேட்காம இவன் பேச்சை கேட்காம முதலீட்டாளர்களுக்கு கரெக்டாக இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அது இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. இண்டிபெண்ட் ஃப்ரம் PGCIL குரூப், பவர் கிரிட் கார்பரேஷன்லேருந்து தனித்து செயல்படக்கூடிய தன்னாற்றல் மிக்கது இந்த ட்ரஸ்டி இண்டிபெண்டன்ஸ் இருக்குதா? ஆமாம், அங்கே ஒரு கிரீன் டெக். இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பலவீனங்கள் என்னென்னு பாருங்கள். இது க்ரோத் ஆகுமா சார்? 5 தான். 2021 வந்துச்சு. 5 அசட் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது அசட் கிரியேட் பண்ணாங்களா? 6வது அசட் வந்துச்சா? ஏதாவது புதிய நிறுவனங்களுக்கு புது லைன் ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுக்கல. இதுவரையும் கொடுக்கல. லாங் டேர்ம் 12 ரூபா, வருடத்துக்கு 12 ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் சஸ்டைனபிளா? இது நிரந்தரமானதா? அங்கே பாருங்கள் பதில் அன்சர்டைன் சார். அன்சர்டைன் சார் இது. அதாவது இது நான் சொல்ல சார், அந்த ரிப்போர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. அன்சர்டைன். ஏன்? அதில் எப்படின்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது ரைட்டா? சர்வீஸ் அக்ரிமெண்ட்டு 2028க்கு அப்புறம் இட் இஸ் நாட் கேரண்டீட், குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அன்சர்டினிட்டி, அதாவது நிலைத்தன்மை அற்றது. இந்த 12 ரூபாங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்? வட்டி விகிதம் கம்மியாக இருக்குது. வட்டி விகிதம் அதிகமாச்சுனாலும், ரெப்போ ரேட் அதிகமானாலும் இங்கே டிவிடெண்ட்டில் அடி விழுகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அசட் குரோத்து கம்மி. அடுத்து 12 ரூபா டிவிடெண்ட்டு கன்ஃபார்மாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2028 வரையும் வரும். அதுக்கப்புறம் உலக நடப்பு, நாட்டு நடப்புகளை பொறுத்து அது மாறுபடும். அடுத்து கவர்னன்ஸ் ஃபுல்லி கம்ப்ளைண்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன். செபியோட இன்றைக்கும் சரி இண்டிபெண்ட் டைரக்டர் கேட்குறாங்க, நீயாவும் ஸ்பான்சராக இருக்க, நீயே ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்க, நீயே இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜராக இருக்க, வேறு யாராவது உள்ளே வைடான்னு சொல்லுது. இன்னைய வரை அது ரிலாக்ஸேஷன் மோட்லேயே போகிறாங்க. பிஜி இன்வைட் இன்னைய வரை இண்டிபெண்ட் டைரக்டர் இல்லை. அடுத்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் க்ரோத் இருக்குமா? அதாவது நான் போட்ட முதலீடு சார் எனக்கு 3 மாதம் ஆனால் 3 ரூபா தர்றாங்க ரைட்டு, என்னோட முதலீடு கேபிட்டல் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறான்? லோ. இன்வைட் இஸ் ஈல்டு இன்ஸ்ட்ருமெண்ட், நாட் அ க்ரோத் இன்ஸ்ட்ருமெண்ட். தெளிவாக கொடுத்துட்டாங்க. இன்வைட்டுங்கிறது ஈல்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வட்டியை தரக்கூடியதான், விளைச்சலை தரக்கூடியதானே தவிர க்ரோத் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அடுத்து அடிக்விட்டி லிக்விடிட்டி இருக்கா? அதுவும் லிக்விடிட்டி அதிகமாக நாளைக்கு போய்ட்டு 2 கோடிக்கு விற்கிறேன் 3 கோடிக்கு விற்கிறேன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. விற்கிறீங்கன்னா பிளான் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 50,000க்கு விற்கிறேன், அடுத்த நாள் ஒரு 50 நாளைக்கு விற்கிறேன்னு. ஸோ டே பை டே யூ நீட் டு பிளான் வெல். அதை விற்கும் பொழுது அதுக்கு ஒரு பிளான் வைக்கணும். வாரத்துக்கு இவ்வளோ விற்கணும், 2 வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கணும், மாதத்துக்குள்ளே விற்றுணுங்கிற அந்த பிளான் இருந்தால் மட்டும்தான் இந்த பங்குக்கு வரணும். மக்களே, இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? பிஜி இன்வைட்னா யார், அதை ஈன்றெடுத்தது யார்? பிஜி இன்வைட்னா என்ன? 5 அசட் இருக்குது. அந்த 5 அசட்டு தான் பிஜி இன்வைட்டு. அதோட மேக்ஸிமம் ஓனர் யார்? பப்ளிக். நம்ம தான் 85% பப்ளிக், நம்ம தான் ஓனரு. நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வருது? 3 ரூபா டிவிடெண்ட் வருது 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு காலாண்டுக்கு. அதை நிர்ணயம் பண்ணுறது யார்? அதை சரி பார்க்குறது யார்? டிபெஞ்சர் ட்ரஸ்டி பண்ணுறாங்க. 90% அதில் வரக்கூடிய கட்டணங்களை, அந்த டேரிஃப் இருக்குல்ல, அந்த கட்டணங்களை மக்களுக்கே கொடுக்கணும்னு யார் சொல்கிறா? செபி சொல்லியிருக்குது. அடுத்து அதை ஈன்றெடுத்த தாய் யார்? பவர் கிரிட்டு. பவரை மின் கோபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க, மின் அழுத்த கம்பிகள் மூலிமா எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து மின் கோபுரங்களுக்கு அடுத்து சப்ஸ்டேஷன் வைக்கிறாங்க. அடுத்து சப்ஸ்டேஷனில் டிரான்ஸ்ஃபார்மரில் வருது. டிரான்ஸ்ஃபார்மரை கடந்து நமது வீட்டு மின் கம்பத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு 240 வோல்ட் வர்ற வரையும் இந்த பவர் கிரிட்டு பண்ணுது. அந்த பவர் கிரிட்டில் 5 அசட்டு இருக்குது இல்லையா, அந்த பேர் தான் பிஜி இன்வைட்டு. அந்த பிஜி இன்வைட்டை பற்றி தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம்.
ஒரு முதலீட்டில் பொத்தாம் பொதுவாக போயிட்டு பணத்தை வந்துருச்சு, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்படி இன்வெஸ்ட் கிடையாது. பொத்தாம் பொதுவாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம கடினமாக உழைச்சி சம்பாரித்த காசு. அது ரூ. 1 இருக்கலாம், ரூ. 2 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம். கடினமாக உழைக்கப்பட்ட காசு, உழைச்சி சம்பாதிக்கப்பட்ட காசு. அப்போ அந்த காசை போடுறதுக்கு முன்னாடி அடிப்படை தரவுகள், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இது எல்லாம் பேசிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணோம்ப்பா, பேசிக்ஸ் ரொம்ப பேசிக்ஸு. என்ன அது மின்கம்பி வழியாக எடுத்துகிட்டு வருது, அந்த 5 யூனிட்டு, அந்த 5 யூனிட் தான் பிஜி யூனிட்டு, அதை வந்து டிவிடெண்ட் தரேன், அவ்வளோதான். இந்த கல்வியை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு முதலீட்டுக்கு வரணும். இங்கே காட்டப்பட்ட எந்த பங்காக இருந்தாலும் சரி, அந்த பங்குகளை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் கிடையாது. இது எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதை உங்கள்கிட்ட கல்வியின் அடிப்படையில் கொண்டு வர இடத்துல தான் நான் இருக்கேனே தவிர, இதை வாங்குங்க வியுங்கன்னு சொல்கிற இடத்துல நான் கிடையாது. அதனால் மக்களே, முதலீடு செய்யும் பொழுது யோசித்து பொறுமையாக நிதானமாக அழகாக பண்ணுங்கள். நன்றி மக்களே, நன்றி.